மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட கழகம் சார்பில் 700 பேர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்குகின்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. புரட்சித் தலைவர் புரட்சிமல் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு தமிழக மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை நடத்தியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவில் இரத்த தானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மிக சிறப்பாக கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் மக்கள் செல்வனர் டிடிவி அவருடைய வழிகாட்டுதலின்படி நடைபெற்று வருகின்றன. ஆளுகின்ற அரசு என்பது அம்மா அவருடைய கொள்கைக்கு எதிராக, மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அரசாக எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு செயல்பட்டு வருகிறது. முற்றிலுமாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சில முக்கிய அமைச்சர்கள் அவருடைய சொந்த நலனுக்காக தமிழகத்தினுடைய உரிமையை மத்திய அரசிடம் அடமானம் வைத்து தமிழகத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக மாற்றக்கூடிய ஒரு அரசாக இன்று தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுகின்ற இயக்கமே தமிழகத்தில் ஆட்சியை அமைக்கின்ற ஒரு நல்வாய்ப்பை தமிழக மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய ஆட்சியை அம்மா அமைத்து தந்தார்கள். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இன்றைய ஆட்சியாளர்கள் தமிழகத்தினுடைய மிக முக்கியமாக காவிரி நதிநீர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, கதிராமங்கலம் நெடுவாசல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை தமிழகத்தினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக இல்லை. அதே போல ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து பேருந்து பயண கட்டணத்தை 60% மேல் உயர்த்தியிருக்கிறார்கள். சில வழித்தடங்களில் 6 ரூபாய் கட்டணம் 12 ரூபாய் என்ற அளவிற்கும், 7 ரூபாய் கட்டணம் 14 ரூபாய் 15 ரூபாய் என்ற அளவிற்கும் உயர்த்தியிருக்கின்றார்கள். இது முற்றிலும் மக்களுக்கு எதிரான அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அம்மாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அரசு வீட்டுக்கு சென்று நம்ம கருத்தை சொல்லியிருந்தோம். நீதிமன்றத்தில் 18 சட்டமன்ற உறுப்பினருடைய வழக்கு நிலுவையில் இருக்கின்றன. வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்புக்காக காத்திருக்கின்றோம். நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை 18 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்றன. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நிச்சயமாக தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற, அம்மாவுடைய கொள்கைக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு வீட்டிற்கு செல்லும். நிச்சயம் இது நடக்கும். இப்போ ஜெயக்குமார் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காரு. அப்புறம் நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறோம், அப்படி தூங்குறோம், அந்த மாதிரி சொல்றாரு. ஜெயக்குமாருக்கு பதில், ஜெயக்குமார் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நேற்று தொலைக்காட்சியில் கூட செய்திகளை பார்த்தோம். அவர்கள் இருக்கின்ற இடம் எஃகு கோட்டை என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். உள்ளபடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமையில் இருக்கின்ற பொழுது எஃகு கோட்டையாக இருந்தது. இப்பொழுது அஇஅதிமுகவில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களில் 90% தொண்டர்கள் மக்கள் செல்வனர் டிடிவி அவருடைய தலைமையை ஏற்று அவர் பின்னால் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு இமாலய வெற்றியை கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் டிடிவி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஜெயக்குமார் அமைச்சருடைய கருத்து பிரகாரம் நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் எங்கு கோட்டையாக இருந்திருந்தால் ஆர்கே நகரில் அவர்களுக்கு என்ன வாக்குகள் கிடைத்தது, அவருடைய நிலை என்ன என்பதை அவர் உணர்ந்து பேசணும். அமைச்சராக இருந்து கொண்டு பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்திகளை வெளியிடார்கள் என்பதற்காக மனம் போக்கின்ற போக்கில் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக 1.5 கோடி தொண்டர்களில் 90% தொண்டர்கள் மக்கள் செல்வர்கள் டிடிவி அவருடைய தலைமையை ஏற்று அவர் பின்னால் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்கள் செல்வர்கள் டிடிவி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றியை பெறுவார்கள். அம்மா வழியில் தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி மக்கள் செல்வர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழக மக்களுக்காக நல்ல அரசாக அமைப்பார்கள். அவருடைய தலைமையில் நல்ல அரசு அமையும். இப்போ பிரபு ஒரு எம்எல்ஏ பிரபு வெளியே வந்தார். இப்போ இதை தொடர்ந்து கரூர் மாவட்டத்திலையும் எம்எல்ஏ அமைச்சர் உட்பட கரூர் மாவட்டத்தில் எத்தனை எம்எல்ஏ உங்கள் தாக்கம் வருவாங்க பார்க்குறீங்க? கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய எனது அன்பு சகோதரர் திரு பிரபு அவர்கள் நேற்று கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி அவர்களை சந்தித்து தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்த தலைவர், ஒட்டுமொத்த தமிழக மக்களால், ஒட்டுமொத்த தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்
வருகின்ற சில நாட்கள், சில வாரங்களில் நிச்சயமாக இன்னும் ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வருகிறது மக்கள் செல்வருடைய தலைமையை ஏற்று அவர் பின்னால் அணிவகுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பாருங்கள். மிக சிறப்பாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம், நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறும். பொறுத்திருந்து பாருங்கள். கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. ஒட்டுமொத்தமாக இப்போ இருக்கிறதுல ஒரு 5-6 பேர் வராமல் இருக்கலாம். காரணம் அவங்களுடைய மன எண்ணங்கள் அப்படி இருக்கலாம். நிச்சயமாக அரசு இருப்பதால் தொகுதி மக்களுக்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய முடியுமா என்ற எண்ணத்தில் சிலர் தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்காக நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அத்தகைய நிலைப்பாட்டில் இப்பொழுது இருக்கலாம். நிச்சயமாக சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு வருகின்ற பொழுது அவருடைய நிலைப்பாட்டை கண்டிப்பாக அவர்கள் தெரிவிப்பார்கள். நிச்சயம் இந்த அரசு தமிழக நலனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அரசு நிச்சயமாக வீட்டிற்கு செல்லும். ஒட்டுமொத்தமாக சொல்கின்றேன், 5-6 பேர் தவிர அனைவரும் மக்கள் சிலருடைய தலைமையை அணிவகுத்து செல்வார்கள். நிச்சயம் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், அது நடக்கும்.